ஆண்டவருடைய நாமத்திற்கு வலிமையாகவும் இந்த ஆராதனை காரணமாகவும் நாம் யாரும் 353வது ஞானப்பாட்டில் முதல் 4 கவிகளை பாடுவோம். நன்மிக்க பட்சமுள்ளும் பிரச்சனை வீரரை ராஜாவின் கொடியேற்றி போராட்டம் செய்யும் என்கிற 353வது ஞானப்பாட்டில் 4 கவிகளை பாடுவோம். தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 1 முதல் 6 வாக்கியங்கள். சங்கீதம் 1 முதல் 6 வாக்கியங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவன் நீர்க்கால்களின் புறமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இடைத்திராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. மீண்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாக நாம் யாரும் 139வது கீர்த்தனையை பாடுவோம். பழைய பாட்டு புத்தகத்தில் 148வது கீர்த்தனை, புதிய பாட்டு புத்தகத்தில் 139வது கீர்த்தனை. கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். With
ஜெபமாலை புஸ்தகத்தில் 19:34 நம்பிக்கை வைத்து அன்புக்குரியவர்களே, தேவ கிருபையை பெற தகுதியற்றவர்களாகினால் நம்முடைய பாவக்குற்றங்களை உணர்ந்து கடவுளை முன்னிலையில் நம்மை தாழ்த்துவோமாக. அவருடைய சகாயத்தையும் கிருபையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள நாம் ஆயக்காரரை போல கடவுளை பாதுகாக எங்களுக்கு இறங்கியவர்கள் என்று விழிச்சு கேட்போம். பாருங்கள். உங்களோடு கடவுளே, அழிவுக்குரிய எங்கள் சுவாபத்தின் பலவீனத்தால் தேவரீரை அன்றி நாங்கள் நன்மையான ஒன்றையும் செய்ய முடியாதவர்களாய் இருக்கிறபடியால் உம்முடைய கற்பனை நாங்கள் கைகொள்வதன் வழியாக எங்கள் சித்தத்தாலும் செய்கையாலும் உம்மை பிரியப்படுத்தும்படி உம்முடைய கிருபையின் ஒத்தாசை எங்களுக்கு அருள வேண்டுமென்று உம்மோடு தூய ஆவியானவரோடு என்றென்றும் உயிரோடு அரசாளுகிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறு இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். முதலாவது பழைய ஏற்பாட்டு பகுதி, அது உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 15 வரை. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1 - 15 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கவனமாக கேட்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1 - 15 வசனங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கட்டளைகளையும் கைக்கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடிக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேடும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் திருப்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக.
இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுதுகிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டி கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டில் நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும், நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற உறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால், நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும், நீ அடிமைப்பட்டிருக்கிற வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் உண்டு. உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதே. இந்த நாளுக்குரிய நிருப வாக்கியத்தை வாசிக்க கேட்டோம். அது 1 யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 21 வரை. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 22 வரை. தேவன் நம்மிலே வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனெனில் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் என்பதே. நம் நித்திய ஜீவனை அடையும்படி ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தைகளை நம்முடைய இருதயங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி அது லூக்காவின் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 31 வரை. லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 31 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கவனமாய் கேட்போம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தொடங்கி. செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிறை ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்று இருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டின் வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தன் பசியை ஆற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இருந்தார். வானதூதர் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இருந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவர் மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இருந்தும் லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரால் நினைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உருட்ட கூறினார்.
அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய், அதே வேளையில் லாசர் இன்னல்களை அடைந்தார். அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறார். அன்றையும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு உண்டாயிருக்கிறது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டிக் கொள்கிறேன். ஏனெனில் எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் இங்கு வந்து வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம் அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டார், இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார் என்பது. உலகெங்கும் இருக்கும் கிறிஸ்தவ திருச்சபைகளோடு ஐக்கப்பட்டவர்களாய் நம்முடைய விசுவாச பிரமாணத்தை பரிசுத்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியுடன் அறிக்கை செய்வோம். வாருங்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய பராபரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொன்னின் காப்பின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரின் மரித்தோரின் நியாயம் தீர்ப்பளி பெறுவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபை, பரிசுத்தவான்களோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வரிகளும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசத்தில் இறுதி வரை இந்த நிலைத்திருக்க ஆண்டவர் நம் அனைவருக்கும் துணை செய்வாராக.
வாங்கி பருகுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யான திரு ரத்தம். நாம் திருவிருந்து பாடல்களை ஜெப நிலையில் சிலுவையில் அறையுண்டு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்கு ஈடு செலுத்தின திரு அருள் சாதனங்களாகிய திரு சரீரத்தையும் திரு ரத்தத்தையும் உண்ணாமல் பருவம் கொடுத்தார். கர்த்தரை பற்றி கொண்டு நிலையான வாழ்வை அறிய நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வேத வார்த்தைகள் கர்த்தர் இந்த புதிய மாதத்தையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் ஜெபித்த ஜெபத்தோடு கூட கிருபையாய் நிறைவாய் ஆசீர்வதித்து காப்பானார். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பார். கர்த்தரானவர் தனது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருள் வாரா. ஆராதனை நிறைவு பாடலாக 11வது ஞானப்பாட்டில் பாடுவோம். கர்த்தரை காப்பாற்றும் ஆசீர்வாதம் தாரும் எங்கள் மேலும் முகத்தை வைத்து வீசும் மொழி என்கிற 11வது ஞானப்பாட்டை பாடுவோம். Wait,
உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வேத வார்த்தைகள் கர்த்தர் நம்மோடு நம் குடும்பத்தோடு இந்த புதிய மாதத்தோடு போகிறது கிருபையால் நிறைவாய் பரிபூரணமாய் ஆசீர்வதித்து ஜீவ வார்த்தையைப்படி ஜீவ அன்பை நாடுங்கள், ஜீவ வழியில் நடவுங்கள் என்ற வேத வார்த்தைகள் கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். பராவரனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.